இது வந்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு இது 12ஆம் இடமா வரும் மேஷம். இப்போ 12ஆம் இடம் என்னது? 12ஆம் இடங்கிறது நிம்மதி, சேமிப்பு, அதுக்கப்புறம் ட்ராவல், வெளிநாடு. இந்த இடம் அடி வாங்குது. இப்போ வெளிநாடு போனாலும் அங்கே உங்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி அமையுமா அப்படின்னா அந்த ஒரு வருஷத்தில் ரேர். அதே மாதிரி தூக்கம், நல்ல தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது. தயவு செய்து ரிஷப லக்னத்துக்காரங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் மேசம் அடி வாங்குறதுனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதுக்கடுத்து பாருங்கள் மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு இந்த மேசம் 11ஆம் இடம். 11ஆம் இடம் என்னது? அபிலாசை. அபிலாசைன்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு ஆசை இருக்கும். 25 வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, 30 வயசில் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறாங்க, 40 வயசில் வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் அபிலாசை. அப்போ மிதுன லக்னத்துக்கு 11ஆம் இடம் அடி வாங்குறதுனால அபிலாசைகள் இந்த ஒரு வருஷத்துக்கு நடக்காது. நீங்கள் பாட்டுக்கு பிளானிங் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். மிதுன லக்னம் அது ஏன் நடக்கலைன்னா இவங்க 2 பேருக்கும் உட்காந்த இடம், இந்த இடம் அடி வாங்குது. உங்களுடைய அபிலாசைக்குரிய இடம் அடி வாங்குறதுனால மூத்தோரால் நன்மை நடக்காது. மூத்தோருக்கு திடீர்னு ஏதாவது